தமிழ்நாட்டில் மின் கட்டணம் 4.83% உயர்வு. ஜூலை 1ஆம் தேதியில் புதிய கட்டணம் கணக்கிடப்படும் என்றும் அறிவிப்பு. நிதி இழப்பு மற்றும் கடன் காரணமாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதாக டான்ஜெட்கோ விளக்கம். வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. காவிரி விவகாரத்தில் இன்று அனைத்து சட்டமன்ற கட்சிகள் கூட்டம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் கர்நாடகாவின் கபினி, ஹாரங்கி அணைகள் நிரம்பின. உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் தமிழ்நாட்டிற்கான நீர்வரத்து 15,000 கன அடியை தாண்டியது. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையால் வால்பாறை தாலுகாவுக்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. தொடர் கனமழையால் பில்லூர் அணை நடப்பாண்டில் 2வது முறையாக நிரம்பியது. வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. டெல்லி, உத்தரப்பிரதேசம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை. மராட்டியத்தின் நாசிக் அருகே சுற்றுலா தலத்தில் சிக்கிய 200 பேர் 6 மணி நேரத்திற்கு பின் மீட்பு. ராஜஸ்தானில் 3 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளும் தம்பதிக்கு அரசின் நலத்திட்டங்கள் கிடையாது. மக்கள் தொகை கட்டுப்பாடு சட்டத்தை விரைவில் இயற்ற ஆளும் பாஜக அரசு முடிவு. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பிரபல நடிகை ரகுல் பிரீத் சிங்கின் சகோதரர் கைது. அமன்பிரீத் சிங் உள்ளிட்ட 13 பேரை கைது செய்து ஹைதராபாத் போலீசார் விசாரணை. நிலவின் மேற்பரப்பில் 100 மீட்டர் ஆழம், 40 மீட்டர் அகலத்தில் குகை இருப்பதை உறுதி செய்துள்ள விஞ்ஞானிகள். நிலவுக்கு ஆய்வுக்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் தங்குமிடமாக மாறும் வாய்ப்பு உள்ளதாகவும் நம்பிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.